ஹாய் காய்ஸ், நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில் இருந்து இன்றைக்கி vlog-ஐ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான செமையான ப்ரீமியம் ட்ரெயினில் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைகை எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்திருந்தோம். திண்டுக்கல்லேருந்து ஊர் சைடு பெரியகுளம் வரைக்கும் நம்ம போயிருந்ததை லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து வைகை எக்ஸ்பிரஸில் வந்திருந்தேன். அது வந்து ஒரு செகண்ட் சிட்டிங் நார்மல் நான்-ஏசி டூ செகண்ட் சிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய கருத்து கூட வந்து ட்ராவல் பண்ண என்னோடய ஒய்ஃபோட கருத்து எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஊர்லேருந்து கிளம்பி, அதாவது திண்டுக்கல்ல இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ இந்த ட்ராவல்லையும் பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபோடைய கருத்து என்ன, இந்த ட்ரெயினுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ட்ரெயின், நான் சொன்னது தேஜஸ் எக்ஸ்பிரஸ், மதுரை டு சென்னை எக்மோர் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸில் எனக்கு வந்து இது வந்து தேர்ட் டைமு, அவங்க வந்து செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. பட் இன்னுமே அந்த ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேஜஸில் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா, இன்றைக்கி வந்து 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரூட்டில் வந்து மாசாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த ரூட்டுக்கு கொண்டு வந்து ப்ரீமியம் ட்ரெயின்னா அது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இன்னுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சூப்பராக அந்த சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி வந்தே பாரத் தேஜஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீமியம் ட்ரெயின் தான். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்தே பாரத் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் தேஜஸ் இன்னுமே வந்து ஸ்டில் அந்த ஒரு சர்வீஸ், சூப்பரான சர்வீஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஃபுட்டு நல்லா இருக்கா, டைமிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 226672 மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வழி திருச்சிராப்பள்ளி 16 மணி 13 நிமிடங்களுக்கு நடைமேடை 3 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டைம் 3:40. அமைதியான நிலைமையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஜங்ஷன். ஏன்னா இந்த டைமில் வந்து பெருசாக ட்ரெயின் கிடையாது. இந்த பக்கம் போகிற ட்ரெயின் அடுத்து வரப்போகிறது நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வரும். திண்டுக்கல் மட்டும் இல்லாமல் திண்டுக்கலை சுற்றி, அதாவது சுற்றின்னு சொல்ல முடியாது, தூரத்துலேருந்தே வச்சுக்கோங்களேன். தேனி பெரியகுளம், நான் எப்படி வந்து வைகையை வந்து கனெக்ஷன் சொன்னானோ, தேனி பெரியகுளத்துக்குலாம் கனெக்ஷன் சொன்னானோ, அதே மாதிரி நீங்கள் அந்த சைடு தூரத்துலேருந்து தேனி பெரியகுளம் வத்தலக்குண்டுலேருந்துலாம் திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து இங்கேருந்து ட்ரெயின் யூஸ் பண்ணி நைட்டுக்குள்ளே சென்னை போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது மத்தியானம் இல்லை ஈவினிங் டைமில் கிளம்பி நைட்டுக்குள்ளே சென்னை போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு நான்-ஏசி ஸ்லீப்பர் ஆப்ஷனாக இருக்குது. ப்ளஸ் ஏசி கோச்சஸும் அதில் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா குருவாயூர் வந்து ஒன்று டிலேயில் வரும், இல்லைனா டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. மதுரை கூட வராமல் விருதுநகர்லேருந்து டைவர்ட் ஆகி திருச்சி போய் ஜாயின் ஆகி, இல்லை விழுப்புரம் போய் ஜாயின் ஆகி ரொம்ப டைவர்ஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினை விட்டுட்டா அதுக்கு அடுத்து சாயந்தரம் கிளம்புற 2 ப்ரீமியம் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி நைட்டுக்குள்ளே நம்ம சென்னை ரீச் பண்ணலாம். ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம போகிற தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் 5 மணிக்கு பார்த்திங்கன்னா நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நாகர்கோயில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. Train number 22672 Madurai Chennai Egmore Tejas Superfast Express via Tiruchirappalli is expected to arrive on platform number 3 around 16:13. இதுக்கு முன்னாடி தேஜஸ் எக்ஸ்பிரஸில் என்னுடைய ட்ராவல் ஃபுல் ஸ்ட்ரெச் மதுரையிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மதுரை தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மதுரையிலேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 3:30க்கு மத்தியானம் கிளம்பும். அண்ட் இங்கே வரது வந்து 4:15 ஈவினிங் 4:15 வரும். 9:45க்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகும். ஸோ ஷெட்யூல் படி 5.5 மணி நேரம், 5 hours 30 minutes. ஸோ இன்றைக்கி அந்த டைமிங் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு திண்டுக்கல் ஜங்ஷனில் இப்போல்லாம் நிறையா போர்டிங்க, நிறையா பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. க்ரௌடு நிறையாவே ஏறுறாங்க. இங்கே மதுரைக்கு அடுத்தபடியாக அதிக போர்டிங் இருக்கிறது. இஃப் ஐம் நாட் ராங், ஸ்டார்டிங்கில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சென்னை எக்மோர்லேருந்து மதுரைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திண்டுக்கல் ஸ்டாப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்மோர் விட்டால் அடுத்து வந்து திருச்சி இருக்கும், திருச்சி விட்டால் அடுத்து மதுரை தான். பட் அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாகவே டிமாண்டு ஜாஸ்தி, அதாவது கோரிக்கை ஜாஸ்தி இருந்ததுனால உடனேவே திண்டுக்கல் ஸ்டாப்பிங் தேஜஸ்க்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு.
6 இன்றைக்கி நமக்கு சீட் கிடச்சிருக்க கோச். வந்தே பாரத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் டோர்ஸோடு வந்தவன் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ டைமுக்கு ஏறிடணும். அவங்க உள்ளே போயிட்டாங்க. சீட் நம்பர் சொல்லிட்டேன். டோர் க்ளோசிங் காமிச்சிட்டு டிபார்ச்சரை காமிச்சிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். வந்தே பாரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கிளம்பும். பட் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸில் கிளம்புனதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் நம்ம ஏறின உடனேவே ஸ்டார்ட் ஆகிடும். உள்ளே ஏறின உடனேவே அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சீட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து தேஜஸில் வந்து ட்ராவல் பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு ஃபீலே இருக்குது. ஏன்னா வந்தே பாரத் சீட்ஸும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சீட்ஸும் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ப்ராடாக அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். 3 ரோ சீட்டாக இருந்தாலும் சரி, 2 ரோ சீட்டாக இருந்தாலும் சரி, நல்லா அகலமாக கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். ஓவராலே நான் சொல்கிறது வந்து ஓவரால் இந்த லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சீட் மாதிரியே இருக்கும். வந்தே பாரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் சீட்டு எந்த அளவுக்கு அகலமாக பார்ப்போமோ அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஹெட் கவரு இதெல்லாம் வாஷ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரெகுலராக. ஒரு புஷ் பேக் வந்து இதில் வந்து இந்த டைப் இருக்கும். அந்த லீவர் டைப் இல்லாமல் இந்த பட்டன் டைப் இருக்கும். பட்டன் டைப்பில் அப்படியே பின்னாடி போகும். அப்புறம் என்ன, இந்த மேகசின்லாம் யூஸ்வலாக கொடுப்பாங்க ப்ரீமியம் ட்ரெயின்ஸில். பிளாட்ஃபார்ம் மேகசின் ரயில்வேஸோடது. நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கோச் வந்து திண்டுக்கல் அண்ட் திருச்சி கோட்டாக்கு. ஸோ திண்டுக்கல்லில் பாதி பேர் ஏறிட்டாங்க. அடுத்து திருச்சியில் நிற்கும்போது மீதி இருக்கிற சீட்ஸ் ஃபில் ஆகிடும். அண்ட் அகெயின் இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கிட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மதுரையில் ஏறினவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நம்ம திண்டுக்கல்லில் ஏறின பேசஞ்சர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்களே, ஸோ உடனே கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் போட்டு கலக்கிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் ஆச்சு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி குடித்த ப்ரீமிக்ஸு வந்தே பாரத்லலாம் எதுவுமே வந்து வெறும் தண்ணியை குடித்த மாதிரி தான் இருக்கும். இது அமுல்ங்கிற பிராண்ட்னால பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி தேஜஸ் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைடில் அந்த பிளேட் மாதிரியான ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மற்ற சீட்ஸ்க்கு யூஸ் ஆகும், பட் நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்லேயே வந்து பெரிய டேபிள் இருக்குது. அதனால் இதை தூக்கி உள்ளே வச்சிரும். மேடம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாச்சு. நம்ம தான் டீக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த
பெங்களூர் மைசூர் சைட்லாம் சதாப்தி வந்தே பாரத்தில் போனோம்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சமோசா இல்லை அந்த கச்சோரி கேக்கு அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க. பட் நம்ம சவுத் சைடோடைய ஒரு ஹைலைட்டே வந்து நம்ம ஊர் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டே வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த வாட்டி போண்டாகும், காரத்துக்கு வந்து போண்டாகும், ஸ்வீட்டுக்கு வந்து ஸ்வீட் பணியாரமும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து நல்லாவே இருந்துச்சு, சூடாகவே இருந்துச்சு. மதுரையிலே ஏற்றிருப்பாங்க, பட் மதுரையிலே ஏற்றிருந்தா கூட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்ரு அந்த ஹவன் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து சாப்பிடும்போது சூடாகவே இருந்துச்சு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி டீங்க இந்த ப்ரீமிக்ஸ் டீ தான் கொடுத்தாங்க இல்லையா இந்த வாட்டி, அமுல் டீ நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வந்தே பாரத்தில் போயிருந்தேன், அப்போ கொடுத்த ப்ரீமிக்ஸ் டீ வந்து ஏதோ வேறு ஏதோ கம்பெனியோடது. பட் இந்த அமுல் டீ வந்து நல்லாவே இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு, திருச்சி வர போகிறோம். அப்ரோச்சிங் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் கிடையாது. டின்னருக்கு முன்னாடி வந்து தேஜஸில் சூப்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன், பார்க்கலாம் இந்த வாட்டியும் வந்து இருக்கான்னு. அண்ட் இந்த ஏரியா நல்லா நீட்டாகவே இருக்குது. ஆக்சுவலி காலையிலேயே ஒரு ட்ரிப் வந்திருக்கு சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும். மதுரையில் வந்து ஒரு செகண்டரி கிளீனிங் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா நீட்டாகவே இருக்குது. இங்கே வந்து வாஷ் பேஸ்னு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்குது. 2018 ஃபஸ்ட்டு சென்னைக்கும் மதுரைக்கும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் கிடச்சது. 8 வருஷமாக கோச்சஸை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன ஃபஸ்ட்லாம் வந்து அங்கே ஒரு டிவி இருக்கும், அந்த டிவி வந்து இப்போயும் அந்த டிவி இருக்குது, பட் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லாவே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு மணி நேரத்தில் திண்டுக்கல் திருச்சிங்க. செம்ம ஒரு ரன்னு, நல்ல ஸ்பீடு, எங்கேயுமே ஸ்லோ பண்ணாமல். கொஞ்சம் இப்போ அவுட்டரில் திருச்சி அவுட்டர் வந்துட்டோம், நிறுத்தி எடுத்திருக்காங்க சிக்னலுக்கு பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ்க்காக. அடுத்ததாக திருச்சிராப்பள்ளியில் போர்டிங் பாருங்கள் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு. கண்டிப்பாக அகெயின் நிறைய பேர் போட் பண்ணுற இடம். நல்ல க்ரௌட் வெயிட் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்மில். ஏன்னா இது ஒரு சம்மர் ட்ரெயின் ஆப்ஷன் திருச்சியிலேருந்து சென்னைக்கு. திருச்சிக்கு அடுத்து ஸ்டாப்பிங்கே கிடையாது. இங்கே ஏன்னா டேரெக்டாக வந்து தாம்பரம் தான். தேஜஸ் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஃபேர் என்னன்னு பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடலாம். 5 நிமிஷம் தான் ஹால்ட்டிங்க திருச்சியில். ஸோ ஃபேர் வந்து தேஜஸ் ஃபேர் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஒரு சின்ன கம்பேரிசனும் நம்ம பார்க்க போகிறோம். தேஜஸ் எக்ஸ்பிரஸில் திண்டுக்கல்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஃபேரு 1160, ஃபுட்டோட சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், 1160. இதே வந்து வந்தே பாரத்தில் இதே ஸ்ட்ரெச்சு திண்டுக்கல்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் புக் பண்ணோன்னா 1305, அதாவது ஒரு 160 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஏன் அந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ரெண்டு தேஜஸ்க்கும் சரி வந்தே பாரத்துக்கும் சரி ஃபுட் ஆப்ஷன் சேம் தான். ஸ்நாக்ஸு, சூப்பு, டின்னரு சேம் ஃபுட் ஆப்ஷன்ஸ் தான். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா, அதாவது டைமிங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் அந்த 150 ரூபா டிஃப்ரென்ஸ் எதனால் வருதுன்னு தெரியல. மேபி வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்காக தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோயில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் நடுவில் விழுப்புரம் ஸ்டாப்பிங் வேறு இருக்குது. தேஜஸ்காச்சு திருச்சி விட்டால் தாம்பரம் தான். பட் அவனுக்கு வந்து திருச்சி தாண்டி விழுப்புரம் இருக்குது, விழுப்புரம் தாண்டி தான் தாம்பரம் போவான். அண்ட் அந்த வந்தே பாரத் ஏறினீங்கன்னா ஈவினிங் டைமில் சப்போஸ் வந்தே பாரத் ஏறினீங்கன்னா 11 மணி ஆகிடும் சென்னை எக்மோர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் டைமோடு போய் வந்து சென்னை ரீச் ஆகணும், தாம்பரம் ரீச் ஆகணும்னா தேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும். சிக்னல் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு, எல்லோவுக்கு மாறியாச்சு. அதனால தான் டக்குன்னு ஏறிட்டேன். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு க்ரூ சேஞ்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எல்பி அண்ட் கார்டு மாறுவாங்க. ஆல்சோ இங்கே தான் வந்து ஃபுட்டு ஏற்றுறாங்க. டின்னருக்கு வந்து பேசஞ்சர்ஸ்லாம் டின்னர் ப்ரொவைட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபுட் வந்து இங்கே தான் ஏற்றுறாங்க.
வந்தே பாரத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நவீன் அவர்களுக்கு வெறும் ஏமாற்றமே மிஞ்சியது. அதற்காக வந்துவிட்டது. போ. தருவார் சூப்பர். அடுத்து உனக்கும் உண்டு வெயிட். ஸோ டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:35 அரியலூர் கிராஸ் பண்ணிட்டு விருதாச்சலம் அப்ரோச் பண்ணுறோம். சோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் அந்த ஒரு விஷயம் இருக்குது, டொமேட்டோ சோப் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டொமேட்டோ சோப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டரு அப்புறம் ஏதோ பிரெட் ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், அது வரும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. தக்காளி சூப் மாதிரி இல்லை, பட் சூடாக வந்து ஏதோ நல்ல ஒரு சூப் குடித்த மாதிரியான ஃபீலு. இது வந்து வந்தே பாரத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. தேஜஸில் இது கன்ஃபார்மாகவே இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தேஜஸில் ட்ராவல் பண்ணிருக்கேன். பட் வந்தே பாரத்தில் இந்த ஈவினிங் டைமில் நான் ட்ராவல் பண்ணதில்லை. மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல் அங்கே உட்காண்ட்ருந்தவங்க, இந்த கிளாஸ் கிளியராக தெரியலன்னு. இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த பிளர்ராக இருக்குது பாருங்கள், அந்த கிளாஸ் க்ளீனாக இருக்குது, ஆனால் இது வந்து பிளர்ராக இருக்குது. ஸோ அது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணோடனே உடனே ஆள் வந்துட்டாங்க நோட் பண்ணுறதுக்கு. மேபி எதனால் அப்படி இருக்குன்னா, இந்த ஸ்க்ரீன் தனி, இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸு. அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இருந்துச்சு, பட் அந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் இப்போ ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அது மூடின மினிக்கவே இருக்கிறதுனால பிளர்ராகவே இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் இல்லாத இடத்துல நல்லா கிளியராக இருக்குது விண்டோ. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சு. யூஸ்வலாக வந்து சூப்போட பிரெட் ஸ்டிக் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து கொடுத்துருந்துருக்காங்க தான் போன வாட்டி. இது வந்து போன வாட்டி என் ஒய்ஃப் ட்ராவல் பண்ணும்போது கொடுத்தது. சூப்பு, பட்டரு, அந்த பிரெட் ஸ்டிக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டாக கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து அந்த பிரெட் ஸ்டிக் இல்லை போல். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரெட் ஸ்டிக்கு பதிலாக ஒரு கேக் கொடுத்துட்டாங்க. இந்த 5 rupees கேக் ஒன்று கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. பட் ஸ்டில் நான் கேட்டேன், எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பெப்பரும் பட்டரும் மட்டும் கேட்டேன், அது மட்டும் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா கப்போடு சேர்த்து அதை மட்டும் கொடுத்துருக்காரு. இது பெப்பரு, சால்ட்டு, பட்ரு. பட்டரோடு சேர்த்து குடிக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. 7:30 ஆகுது. விழுப்புரம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒரு டிலே இல்லை, ஒரு சின்ன டிலே, ஒரு 10 நிமிஷம் டிலேல போய்கிட்டு இருக்கு. பட் அந்த டிலேவும் வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஸ்லாக் டைம்லாம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம வந்து 9:45 தான் சென்னை எக்மோர் ரீச் ஆக வேண்டிய டைமு. ஸோ அதுக்குள்ளே அந்த ஸ்லாக் டைம்லாம் யூஸ் பண்ணி டைமிங் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபுட்டுக்கு வருவோம். ஃபுட்டு வந்து இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து அந்த சூப் வரைக்குமே ஃபுட் சர்வீஸ் நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்து டின்னர் தான். விழுப்புரம் தாண்டினோடனே எப்போவுமே யூஸ்வலாக கொடுக்குற டைமிங்கில் டின்னர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டின்னர் மட்டும் நல்லா பக்கவாக கொடுத்துட்டாங்கன்னா சூப்பரான ஃபுட்டு தேஜஸில் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செவன் 40 ஆகுது. அண்ட் எல்லாருக்கும் டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேஜஸ்லன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மெனு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலான மெனு தான். ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் என்ன மெனு ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைஸு, தால், சப்பாத்தி, கிரேவி. நம்ம வந்து நான்வெஜ் போட்டதுனால சிக்கன் கிரேவி, வெஜ் போட்டிருந்தால் பன்னீர் இல்லை மிக்ஸ்டு வெஜ் அந்த மாதிரி வந்திருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல், கர்டு. ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த ஸ்பூன் தருவாங்க. இந்த மெட்டீரியல் உட்டன் ஸ்பூன் தருவாங்க. பட் இல்லை நம்ம மெட்டல் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. திருப்பி கொடுத்துடணும் போல். பார்க்கலாம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டெசர்ட் ஐட்டம் ஐஸ்கிரீம் தந்துட்டாங்க இன்றைக்கி. அதுவும் ஒவ்வொரு நாள் மாறும். ஒரு சில நாள் வந்து இந்த ராகி லட்டு தருவாங்களாம்,
இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம். இன்றைக்கி பிராண்ட் வந்து அமுல் தான்ப்பா தேஜஸில். இது எப்படியும் ஒரு 10 ரூபா கப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம் இன்னொரு 5 மினிட்ஸில். பட் நடுவில் என்ன நடந்துச்சு, டின்னர் சாப்பிட்டதுக்கும் தாம்பரம் ரீச் பண்ணதுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னா டிலே நடந்துருச்சு. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு 10 நிமிஷம் டிலே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டிலே பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் கிட்ட டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் வந்து ஏதோ ஒர்க்ஸ் நடந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக தான் வண்டி போச்சு. தேஜஸ்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த ½ அன் ஹவர் டிலேவாக அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணியும் சரி பண்ணுவாங்களான்னா அது வந்து டவுட்டு தான். நம்ம வந்து மோஸ்ட்லி ஆன் டைம் ரீச் ஆகும் எக்மோர், இல்லைனா அதை தாண்டி தான் ரீச் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் டின்னர் பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விடவே, எக்ஸ்பெக்டடை விடவே நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. எல்லா ஐட்டம்ஸும் சரி, அந்த ரைஸு, தால், கிரேவி, முக்கியமாக சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்தே பாரத்தில் பார்த்ததுக்கும், அந்த சைடு ஓடக்கூடிய வந்தே பாரத்தில் பார்த்ததுக்கும் இந்த சைடு ஓடக்கூடிய இந்த தேஜஸ், அதாவது ப்ரீமியம் ட்ரெயின்ஸை பார்க்கறதுக்கும் ஃபுட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியுது. இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து ஒர்த்து தான். நம்மளுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட்டோட பே பண்ணி சாப்பிட்றது ஒர்த்து தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து வரக்கூடிய தாம்பரம் தான் எனக்கு தெரிஞ்சு சென்னை எக்மோரை விட அதிக பேசஞ்சர்ஸ் இறங்கக்கூடிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 50% பேசஞ்சர்ஸ்க்கு மேலேயே ரெடி ஆகிட்டாங்க இறங்கிறதுக்கு. தேஜஸ் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போச்சோங்க. ஆனால் தாம்பரத்துலேருந்து சென்னை எக்மோரு மாசான ரன்னு 20 நிமிஷம். நான் இது வரைக்கும் எத்தனையோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போயிருக்கேன், குறைஞ்சது 25 நிமிஷமாச்சு ஆகும். பட் இன்றைக்கி வந்து 20 நிமிஷத்தில் தாம்பரம் டு சென்னை எக்மோர் ஆன் டைம் ரீச் பண்ணியிருக்கோம் சென்னை எக்மோருக்கு. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைகை எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க. ரொம்ப ஜென்யூனான ரிவ்யூவாக இருந்துச்சு, ஹானஸ்டான ரிவ்யூவாக இருந்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரியே இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பயணத்துக்கும் உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. இது என்னோடய செகண்ட் டைம் ட்ராவல் நினைக்கிறேன் தேஜஸில். சீட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராடராக இருந்துச்சு. அதான் இதுதான் என் செகண்ட் டைமில். ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தம்போது நார்மலாக சிட்டிங் இது மட்டும் அந்த இதில் இருந்துச்சு. இந்த வாட்டி சென்டர் இது வந்தனால அந்த ஒரு டைனிங் டேபிள் மாதிரி எக்ஸ்ட்ராவாக. ஆமாம், ஓகே. அப்புறம் ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு வந்து அது 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸு ஃபுட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸு, சூப்பு, அடுத்தது லஞ்ச், டின்னர். அப்போம்போது உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து நெக்ஸ்ட் என்ன ஃபுட் வரும் அந்த மாதிரி ஒரு இதில் ஆயிடும். சூப்பர். அது ட்ராவல் பண்ணுறதே தெரியாது. ஃபுட்டு அப்போ ஓகே, ஃபுட் நல்லா தான் இருந்தது. நாங்கள் நம்ம வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், 2 பேர் நான்வெஜ் தான். அதான் நான்வெஜ் நல்லா தான் இருந்தது. ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிங்களா? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. ஓகே. இப்போ ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. ஓவரால் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர். அடுத்த வாட்டி இதிலே போகலாமா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஓவரால் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பயணம் சிறப்பாகவே இருந்துச்சு, சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் வந்து எங்கே டிலே பண்ணிட போகிறானோ இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். பட் எப்படியும் வந்து மேனேஜ் பண்ணி ஆன் டைம் வந்தாச்சு. அண்ட் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அகெயின் த ஒன்லி தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃப் சவுத் இந்தியா, நம்ம மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கும் வந்து சிறப்பாகவே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த திண்டுக்கல் சைட்லேருந்து சென்னை நைட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்குது. அடுத்து வந்து வந்தே பாரத் இருக்குது, அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அவன் 11 o'clock வருவான்ல. சரி, வந்து 9:30 9:45 எக்மோர் ரீச் பண்ணிட்டா
நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், டைமுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த பயணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுட் வைஸ், டைமிங் வைஸ், கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே வந்து தேஜஸ் இன்றைக்கும் சூப்பராக இருக்குது. வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு அவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.